ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். அனைத்துயிர் சிவம். அன்பே சிவம். இன்று செல்போன் மனிதனை நன்மையை 5% செய்தாலும் தீமை 20% செய்கிறது. அந்த வகையில் செல்போன் நிலை செயல்படுகிறது. இதை அரசாங்கம் என்ற அரசுத்துறை அதை கண்டிக்காமல் அவர் வருமானத்தை நோக்கியே அவர் பதுக்கி வைப்பதும் ஒதுக்கி வைப்பதும் தேவையான பணத்தை தேடி மக்களுக்கு எது இலவசமாக கொடுத்தால் நம்மை கேள்வி கேட்க மாட்டார் என்று குறுக்கு வழியில் மூளை வளர்த்து கொண்டு செல்லும் நிலையில் அவர் செல்கிறார். இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்து கடுமையாக உழைக்கும் மக்கள் செல்போனு கூட பார்க்காமல், ஒரு டிவி பார்க்காமல், நேரங்காலம் இல்லாமல் உழைத்து மீண்டும் சமைத்து உண்டு படுத்து உறங்கி மீண்டும் காலையில் வேலை செல்வதே அவர் வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் சில பெண்கள் சிக்கிக்கொண்டு தவிக்கும் நிலையில் வந்துள்ளது இந்த செல்போன் நிலை. அந்த செல்போனில் அந்த பெண்களை ஆபாசமான நிலையில் படம் எடுத்து அவர்களை குறுக்கு வழியில் ஈடுபடுத்தி அவர்கள் வழிநடத்தி வருவதாக இல்லை, வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசுத்துறைக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், இந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும். இதில் யார் ஈடுபடுத்தி இந்த இன்பத்தை காண்கிறார்கள் என்று அவரவர் உள் மனதிற்கு தெரியும். ஆனால் அவர் வீட்டிலும் பெண்கள் உள்ளார்கள், அவர் வீட்டிலும் தங்கை உள்ளார்கள், அவர் உள்ளிலும் பெண்கள், அவர் குழந்தைகளும் உள்ளார்கள். ஆனால் அதை அவருக்கு யோசிப்பதில்லை. அவருக்கு தேவை கண்காட்சி. இதுதான் அரசாங்கத்துக்கு தேவை பணம். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? பதுக்கி எல்லாம் ஒதுக்கி வைத்து மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வதற்காக நடமாடும் பொருள்களை தடை செய்து அரசு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் இல்லை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். மேலே ஒருவன் இருப்பதை மறந்துவிட்டார். அவன் ஒருவன் தான் நமக்கு இந்த மூளை தருகிறார் என்று. அந்த ஒருவன் தரவில்லை. உன்னை போன்ற குறுக்கு வழியில் செய்பவர்கள் இந்த பூமியில் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து மறைந்தவர்கள் உன்னை போன்று குறுக்கு வழியில் இருப்பவர்கள். ஆகினால்தான் அவர்தான் இந்த மண்ணில் மறைந்தவர்கள். இன்னும் அவர்கள் வாழ்ந்த நிலையில் பசுமை பொருள்களிலும் ஜீவராசிகளிலும் இன்றும் உயிருடன் வந்து செயல்படுகிறார்கள். அந்த அறிவு நம்மை தூண்டப்படுகிறது. ஆகினால்தான் இறைவன் ஆலோசனை செய்து செயல்படுங்கள் என்று அறிவு தருகிறான். அந்த நிலைக்கு யாரும் செயல்படுவதில்லை. இதனால் இறைவன் தெய்வத்தின் கணக்கு பாவத்தின் சம்பளம், பாவம் புண்ணிய கணக்கு சம்பளம். இன்று நம்ம தமிழ்நாட்டில், நானும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான், தமிழ்நாட்டில் உள்ள இன்றைய இருக்கும் முதல்வர் அவர் கலைஞர் செய்த பாவத்தின் சம்பளத்தில் சாலினி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார். அவர் அறிவு பாதையெல்லாம் அவர் ஆத்மா தீர்த்திக்கு தான் நேர்மையாக உள்ளது, பெருமை சேர்த்து வருகிறார். 10 காசுக்கும் புண்ணியம் இல்லை. அந்த பாவத்தின் சம்பளம் தான் இந்த கீழ்த்தரமான அறிவு. அன்று எடப்பாடி அமெரிக்கா சென்று அங்கு உள்ள பசுமாடுகளை கண்டார். இத்தனை லிட்டர் பால் கறக்கிறதே, நம் நாட்டில் செயல்பட்டால் மக்களுக்கு எத்தனை நன்மைகள் பிறக்கும். அந்த பசுமாடு உண்ணுவது பசுமை பொருள். அந்த பசுமை பொருள் உற்பத்தி செய்தால் சூரிய வெப்பத்தை தாங்க முடியும், பூமியில் நீர் நிலைத்திருக்கும், மேல் நோக்கி இருக்கும் என்று அவர் ஆராய்ந்து அங்கிருந்து வந்தார். அது செயல்பட்டும் செய்தார். அதற்குள்ளே ஆட்சி மாறுபட்டது. இவர் என்ன செய்தார்? பசுமை மரங்களெல்லாம் ஏக்கரா கணக்கில் 50 ஏக்கரா 30 ஏக்கரா 40 ஏக்கராவில் அழைத்துவிட்டு சென்னையிலே பூங்காவை வைத்து அதில் பணத்தை வசூல் செய்து வருகிறார். மக்கள் கண் பார்வைக்கு நன்மையாக தெரியும், அத்தனையும் மனித உடலில் உள்ள உறுப்புக்கு தீமை என்று யாரும் யோசிக்காத நிலையில் அவர் வழி நடத்தி வருகிறார். இதை நன்கு ஆலோசிக்க வேண்டும் மக்களே. ஆனால் மரத்திலிருந்து காற்று வருமா, புல்லிலிருந்து காற்று வருமா? சற்று சிந்தியுங்கள். உங்கள் உடலை நீங்களே வத்தி கொள்ளாதீர்கள். இந்த அரசனை நம்பினால் உங்களுக்கு ஆபத்து தான் வருமே கண்டே. உங்கள் பணமோ எதுவுமோ உங்களுக்கு எதுவும் கை கொடுக்காது. காரணம் இன்றல்ல எத்தனையோ ஆண்டுகளாக இந்த அரசு நாம் உழைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அரசு இவருக்கு யார் உரிமை தந்தது? நம்மளை அடமான வைத்து வெளிநாட்டில் பணம் வாங்கி இவர் உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த சட்டத்தில் எழுதியுள்ளது? இறைவன் எந்த சட்டத்தில் குறித்துள்ளான்?
இவர் எதை வைத்து செயல்படுகிறார்கள்? இவர் கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் என்று செயல்படுகிறார். மாபெரும் தவறு. அதனால் இந்த செல்போனை, இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது, இறந்து போனவர்களுக்கு சிலை வைப்பது, தேவையில்லாத பில்டிங்களை கட்டுவது, இது போன்ற நிலையெல்லாம் தவிர்த்து இந்த செல்போனை அதை சோதனை செய்ய ஆட்களை அமர்த்தி ஆங்காங்கு அந்த செல்போனை 15 நாள் 10 நாளுக்கு ஒரு முறை அனைவரும் ஆங்காங்கு உள்ள மக்கள் ஆங்காங்கு வந்து அதை பெரிய இதில் கருவி மூலியமாக செலுத்தி அவர் என்ன பேசியிருக்கிறார் என்ன என்பதெல்லாம் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் சமுதாயம் நல்ல நிலைக்கு வரும். இல்லையே நெட்டி விடுவது, அவரை மானத்தை வாங்குவது போன்ற வீடியோக்கள் வந்தாலும் இதுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் தான் உள்ளது. அதை நோக்கி தான் அரசாங்கம் செல்கிறது. மக்கள் ஆடு மாடுகளாக நிலைத்து வருகிறார் அரசாங்கம். ஆகையினால் சற்று மக்களை யோசித்து செயல்படுங்கள். அரசு துறைக்கு பயப்பட வேண்டாம். அரசு நம்மை நம்பி வாழ்கிறது. அவரை நம்பி நீங்கள் வாழுங்கள். உங்களை நம்பி உங்களை காக்கும்போது இறைவன். அதை மறந்து விடாதீர்கள். இவன் சாதாரண ஒரு மனிதன்தான். இவரிடத்தில் சட்டம் இருப்பது என்றால் ஏதும் கிடையாது. சட்டத்தில் வைத்து அவன் ஏதும் செய்ய முடியாது. சட்டம் அந்த அளவுக்கு உள்ளது பொதுநிலையில். அவனும் சிக்கி கொண்டு தவிப்பான். இதை மறந்து விடாதீர்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். நாளை வரைக்கிறேன்.